டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. வந்தே மாதரம் பாடலை அவமதிச்சா தண்டனைக்குரிய குற்றமா அதை கருதக்கூடிய வகையில் வழிவகை செய்யக்கூடிய தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் மக்களவையில் கடும் அமளிக்கிடையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை ரமேஷ்குமார் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரமேஷ், இந்த தடுப்பு சட்டம் மக்களவையில் ஒரு வழியா எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேற்றியிருக்காங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகள் என்னென்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, எப்படி நிறைவேற்றப்பட்டது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தேசிய பெருமைகள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குரல் வாக்கெடுப்பின் மூலமாக. அதாவது வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமதித்தாலோ அல்லது வேண்டுமென்றே மற்றவர்கள் பாடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ அதனை தண்டனைக்குரிய குற்றமாக கருத இந்த மசோதா வகை செய்கிறது. என்ன தண்டனை விதிக்கப்படும் என்றால், அதாவது யாராவது வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் அவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க இந்த சட்ட மசோதா வகை செய்கிறது. இந்த மசோதா என்பது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த மசோதா மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதாவின் மீது மக்களவையில் பெரிய அளவில் விவாதம் எதுவும் நடைபெறவில்லை. ஏனென்றால் எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக பெரிய அளவில் கட்சிகள் யாரும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்கவில்லை. 2 பேர் மட்டும்தான் மசோதா மீதான விவாதத்தில் பேசினார்கள். ஒன்று திமுகவின் சார்பில் பேசிய கனிமொழி, மற்றொன்று பாஜகவின் சார்பில் பேசிய சம்பித் பாத்ரா அவர்கள். கனிமொழி அவர்கள் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசுகிற போது ஹிந்துத்துவ அஜெண்டாவோடு இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா இந்திய நாட்டினுடைய மதச்சார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலமாக மாநில பாடல் இருக்கிறது. இந்த பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்று திணிப்பதன் மூலம் இது தமிழக மக்களை அவமதிக்கின்ற செயல் என்று மிக கடுமையான ஆட்சேபம் தெரிவித்ததோடு திமுகவின் சார்பாக இந்த மசோதாவை மிக கடுமையாக எதிர்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தேசிய கீதம், தேசிய கொடி, இந்திய அரசியல் சாசனத்தை போல தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 1972ஆம் ஆண்டு முதலே தேசிய கொடி, தேசிய கீதம், இந்திய அரசியல் சாசனம் ஆகியவற்றுக்கு சட்ட பாதுகாப்பு நடைமுறையில் இருக்கிறது. வந்தே மாதரம் பாடலுக்கு இதுவரை அந்த சட்ட பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. இனி இந்த பாடலுக்கும் சட்ட பாதுகாப்பு அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய பிறகு இது உடனடியாக நடைமுறைக்கு வர இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.